அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து சால மீன் ஆனத்தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு சால மீனை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணி கவுச்சி இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா நசுக்கி விட்டு அது கூட 3 பூண்டை வந்து சேர்த்துருக்கேன். அதையும் நசுக்கி விட்டுட்டேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா நசுக்கி விட்டுட்டேன். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம வந்து இந்த புளியில் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் செஞ்ச மீன் மசாலா தாங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக நம்ம வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் மல்லிக்கீரையும் நான் கொஞ்சமாக வெங்காயம் இது கூட சேர்த்துட்டு தனியாக வச்சிட்டேன். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானது கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது நல்லா ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஆனை கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஆனை நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். நல்லா போனதுக்கப்புறம் மீன் அள்ளி நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த மீன் வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். நமக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு பேனில் நான் வந்து மத்தி மீன் வாங்கி வச்சுருந்தேன் கொஞ்சம். அதையும் நான் வந்து பொரிச்சு எடுக்கலான்ட்டு மசாலா தடவி அதையும் ஒரு பக்கம் பொரிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ ஒரு தட்டில் சூடாக ரைஸ் வச்சாச்சு. அது கூடவே நம்ம வந்து சால மீன் ஆனம் கொஞ்சம் வந்து நான் ஊற்றிக்கிறேன். எங்கள் வீட்டில் சில பேர் இந்த மீன் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியலும், பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வந்து அவுத்திக்கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரையும் நான் பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மத்தி மீன் பொரிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நான் வந்து அது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு. உங்களுக்கு சால மீன் வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.